அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளம்பட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழப்பு. அரசியலமைப்பு சபை இன்று கூட உள்ளது. இந்திய அணிக்கு எதிரான முதலாவது 20-20 போட்டியில் இலங்கை அணி வெற்றி. தொடர்வது விரிவான செய்திகள். வெள்ளம்பட்டியில் 20 வீட்டு திட்ட பகுதியில் 3 சுட்டுப் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த 3 நள்ளிரவு சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வெள்ளம்பட்டிய கித்தகம்புவ பகுதியைச் சேர்ந்த 3 சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். 19, 24 மற்றும் 49 வயதுடைய 3 சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கி பிரயோகத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான 3 தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. வெள்ளம்பட்டிய போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசியலமைப்பு சபை இன்று பிற்பகல் 4 மணிக்கு கூட உள்ளது. சபாநாயகர் கருஜாசூரிய தலைமையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் அரசியலமைப்பு சபை இன்று இடம்பெற உள்ளது. புதிய சட்டமா அதிபரை நியமிப்பதற்காக ஜனாதிபதியினால் அரசியலமைப்பு சபைக்கு பிரேரிக்கப்பட்ட 3 பேர்கள் தொடர்பில் இன்று கலந்தாலோசிக்கப்பட உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பமிக திசாநாயக்க குறிப்பிட்டார். அதன் பின்னர் அரசியலமைப்பு சபை அங்கத்தவர்களின் இணக்கத்துடன் சட்டமா அதிபர் நியமனம் குறித்து தீர்மானம் எட்டப்படும் என்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் கூறினார். தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை 2500 ரூபாவினால் உயர்த்துவதற்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த சட்டமூலத்தின் ஊடாக தனியார் துறையின் குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் 10,000 ரூபாவாக நிர்ணயிக்கப்படும் சட்ட விதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சர் WDJ செனவிரத்ன குறிப்பிட்டார். தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் வழங்குநர்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்திய பின்னரே இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மாதாந்தம் 25 நாட்கள் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என அமைச்சர் WDJ செனவிரத்ன கூறினார். மாதாந்தம் 40,000 ரூபாவை விட குறைந்த சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கிடைக்க உள்ளது. இந்த சம்பள அதிகரிப்பு 2 கட்டங்களாக ஊழியர்களின் சம்பளத்துடன் சேர்க்கப்பட உள்ளது. இதன் பிரகாரம் 2015 ஆண்டின் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 1500 ரூபாவும் 2016 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 1000 ரூபாவும் என சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் சட்டமூலம் நிறைவேறிய பின்னர் தனியார் துறையின் சகல ஊழியர்களுக்கும் மாதாந்த குறைந்தபட்ச சம்பளமாக 10,000 ரூபாய் கிடைக்கும் என தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கான தமது 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரான இளவரசர் சைபாத் அல் ஹுசைன் இன்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். அதிகாலை 3 மணியளவில் மனித உரிமைகள் ஆணையாளரை ஏற்றிய விமானம் புறப்பட்டுச் சென்றதாக கட்டநாயக்க விமான நிலையத்தின் கடமை நேர முகாமையாளர் குறிப்பிட்டார். தமது இலங்கைக்கான விஜயத்தில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் சிலருடனும் மனித உரிமைகள் ஆணையாளர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். அதுடன் யாழ்ப்பாணம், திருகோணமலை மற்றும் கண்டி பிரதேசங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் பயணத்தை மேற்கொண்டிருந்தமை விசேஷாம்சமாகும். நாடளாவிய ரீதியில் மோசடியில் ஈடுபட்டுள்ள போலி வைத்தியர்கள் தொடர்பிலான தகவல்களை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் பொலிஸ்மா அதிபரிடம் சமர்ப்பித்துள்ளது. நாடு முழுவதிலும் சுமார் 40,000 போலி வைத்தியர்கள் காணப்படுவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் நலிந்த ஹேரத் குறிப்பிட்டார். போலி வைத்தியர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். போலி வைத்தியர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் இணைந்து கடந்த சில வருடங்களாக முன்னெடுத்து வருவதாகவும் நலிந்த ஹேரத் தெரிவித்தார். போலி வைத்தியர்கள் குறித்து பிரதேச மட்டத்தில் தமது சங்கத்திற்கு கிடைக்கும் தகவல்களை எழுத்து மூலம் பொலிஸ்மா அதிபருக்கு சமர்ப்பித்து வருவதாகவும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். மேல் மாகாணத்திலேயே போலி வைத்தியர்கள் தொடர்பில் அதிக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். போக்குவரத்து துறையின் அபிவிருத்தி ஒரு நாட்டின் துரித அபிவிருத்திக்கு வழிவகுக்கின்றது. இருப்பினும் நம் நாட்டின் கிராம பகுதிகளின் வீதி புனரமைப்பு நடவடிக்கைகள் தாமதப்படுத்தப்படுகின்றமை நாட்டின் அபிவிருத்தியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. பணிபுரி கிராமத்தின் பிரதான வீதியே இது.
மன்னாரில் உள்ள பெருக்கை மரத்தினை பார்வையிடுவதற்காக அன்றாடம் வருகை தரும் சுற்றுலா பிரயாணிகள் இந்த பாதையை பயன்படுத்தி தருகின்றனர். நீண்ட காலமாக எவ்வித அபிவிருத்தியும் இல்லாமல் காணப்படும் பாதையின் நிலை ஒரு கேமராவில் இவ்வாறு பதிவானது. மீன்பிடியை பிரதான தொழிலாக கொண்டுள்ள இந்த கிராமத்தில் பாதை சீரின்மையினால் மீன் விற்பனையில் ஈடுபடுவதில் சிரமங்களை எதிர்கொள்வதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கிராமத்தில் 190% மக்கள் மீன்பிடியாளர்கள். இவர்கள் பிடிக்கும் தங்கள் மீன்களை கொழும்புக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்த வீதி பிரதான வீதி. இந்த வீதியை பயன்படுத்துவது பெரிய சிரமப்படுறார்கள். அரசு அதிகாரிகள், பாடசாலை செல்லும் மாணவர்கள், வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் இந்த வீதியினை பயன்படுத்தி வருவதாக அங்கலாய்க்கின்றனர். இதுவரையில் எனக்கு நான் அறிந்த காலங்களுக்கான 15 வயது என்று நினைக்கிறேன். பள்ளிக்கூடம் படிக்க இதே நிலைமை தான். சில வேளைகளில் சொல்யூஷன் போடுவாரெல்லாம் இதுதான் நடக்குது தவிர, ஆனால் திறமையாக திருப்திகரமான ரோட்டா இல்லை. வீதி மோசமாக சேதமடையும் போது அதனை தற்காலிகமாக புனரமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற போதிலும் அது மீண்டும் சேதமடைவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த வீதியினை புனரமைத்து தருமாறு அரசியல்வாதிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்த போதிலும் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இந்த வீதியை புனரமைப்பதற்காக நாங்கள் வீதி அபிவிருத்தி திணைக்களம் ஆடியிடம் பல முறை முறையிட்டுள்ளோம். ஆனால் இதுவரையும் அந்த வீதியானது புனரமைக்கப்படவில்லை. இந்த வீதியில் இடையிலே பெற்றோட்டுவார்கள், அதோட முடிஞ்சதில்லை. அல்லது எலெக்ஷன் வந்தால் அல்லது அமைச்சர்கள் வந்தால் இந்த வீதியிலே பெற்றோட்டி மண் போட்டு நிரப்புவார்கள். மற்றபடி இந்த வீதியை புனரமைப்பது கிடையாது. தமது கிராமத்தின் வீதி எப்போது புனர் நிர்மாணம் செய்யப்படும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் பள்ளிமுறை கிராம மக்கள். அதுதான் நியூஸ் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.